வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இயேசு சொன்ன ஒரு உவமை. ஆனா இது சாதாரண உவமை இல்லைங்க. நம்மளோட உலக பார்வைய அப்படியே தலைகீழா புரட்டி போடுற ஒரு கதை இது. வாங்க உள்ள போகலாம். இந்த கதைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு பரிசியர்கள் கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். மனுஷங்க எதையெல்லாம் பெருசா நினைக்கிறாங்களோ அது கடவுளோட பார்வையில அருவருப்பானது. பாருங்க, இந்த ஒரு வரிதான் அடுத்து வரப்போற முழு கதைக்குமே ஒரு அஸ்திவாரம் மாதிரி. சரி, இப்போ கதைக்குள்ள போலாம். இதுல ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் வராங்க. ரெண்டு பேரும் ஒரே உலகத்துல தான் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை அப்பப்பா ஒண்ணுக்கொண்ணு சுத்தமா சம்பந்தமே இல்லாத எதிர் துருவங்கள் மாதிரி இருந்துச்சு. இந்த வித்தியாசத்தை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அந்த பணக்காரர் பட்டு பீதாம்பரம்னு விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தடபுடலா விருந்து சாப்பிட்டு ஜாலியா இருக்காரு. இன்னொரு பக்கம் அதே பணக்காரரோட வீட்டு வாசல்ல லாசருன்னு ஒரு ஏழை, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு, பசியில வாடுறாரு. அந்த பணக்காரரோட டேபிள்ல இருந்து கீழே விடுற ஒரு சின்ன ரொட்டி துண்டு கிடைச்சா போதுன்னு ஏங்கிக்கிட்டு இருக்காரு. அட, நாய்கள் கூட வந்து அவரோட புண்களை நக்குதான். எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு பாருங்க. பூமியில அவங்க வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா மரணம் வருது. மரணம் வந்ததும் மொத்த கதையும் அப்படியே யூட்டர்ன் அடிக்குது. அவங்களோட நிலைமை தலைகீழா மாறுது. அது எப்படி நடந்துச்சுன்னு பாக்கலாமா? முதல்ல அந்த ஏழை லாசரு இறந்து போறாரு. இந்த உலகத்துல அவர் பட்ட கஷ்டம் இதோட முடிவுக்கு வருது. அவரோட மரணம் ரொம்ப அமைதியாவும் மரியாதையாவும் நடக்குது. அதாவது இந்த உலகத்துல யாருமே மதிக்காத ஒரு மனுஷனை தேவதூதர்களே வந்து ஆபிரகாமோட மடியில கொண்டு போய் சேர்க்கறாங்க. அது ஒரு ஆறுதலான கௌரவமான இடம். அடுத்து அந்த பணக்காரரும் இறந்து போறாரு. ஆனா அவரோட மரணத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிம்பிளா அடக்கம் பண்ணப்பட்டான், அவ்வளவுதான். ஒருவேளை பெரிய பெரிய சடங்குகள் நடந்திருக்கலாம். ஆனா இங்க அது ஒரு சாதாரண விஷயமா சொல்லப்படுது. இங்கதான் அந்த பெரிய ட்விஸ்டே நடக்குது. இவ்வளவு நாள் ஆடம்பரமா வாழ்ந்த அந்த பணக்காரர் இப்போ பாதாளத்துல பயங்கரமான வேதனையில தவிக்கிறாரு. அங்க இருந்து மேல பாக்குறாரு. அப்படி வேதனையில துடிச்சிட்டு இருக்கும்போதுதான் தூரத்துல ஆபிரகாமையும் அவரோட மடியில ரொம்ப ஆறுதலா இருக்கிற லாசர்வையும் பாக்குறாரு. அப்போ அந்த பெரிய பிழவுக்கு இந்த பக்கம் இருந்து ஒரு உரையாடல் தொடங்குது. அந்த பணக்காரரோட பரிதாபமான கெஞ்சல கேளுங்களேன். தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. லாசரோட விரல் நுனில ஒரு சொட்டு தண்ணி எடுத்து என் நாக்குல வைக்க சொல்லுங்க. இந்த நெருப்புல நான் அவதிப்படுறான்னு கதறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல தன் வீட்டு வாசல்ல கிடந்த ஒரு மனுஷன்கிட்ட இருந்து ஒரு சொட்டு தண்ணிக்காக கெஞ்சுறாரு. அவரோட வேதனை எந்த அளவுக்கு இருக்கும்னு இது காட்டுது. அந்த பணக்காரனோட வேண்டுகோளுக்கு ஆப்ரஹாம் பதில் சொல்றாரு. அவரோட பதில் அவங்களோட இந்த புது நிலைமைக்கு என்ன காரணம்னோ இது ஒரு நிரந்தரமான நிலைமைதானோ தெளிவா விளக்குது. ஆபிரகாமோட பதில் ரொம்ப நேரடியானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. மகனே, நீ உயிரோட இருந்தப்போ உனக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சிட்ட. ஆனா லாசரு கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிச்சான். அதனால இப்போ அவன் ஆறுதலா இருக்கா, நீ வேதனைப்படுறன்னு சொல்றாரு. அதாவது பூமியில அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட விளைவுதான் இது. அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. எங்களுக்கும் உங்களுக்கும் நடுல ஒரு பெரிய பிளவு இருக்கு. அதை யாரும் தாண்ட முடியாது. இங்கிருந்து அங்கேயோ அங்கிருந்து இங்கேயோ யாரும் வர முடியாதுன்னு சொல்றாரு. இது ஒரு நிரந்தரமான பிரிவினை. ஆமா, அந்த பெரிய பிளவு அது ஒரு முற்றுப்புள்ளி. அதை தாண்டி போறது சாத்தியமே இல்ல. இந்த ஒரு சின்ன வரி அந்த யதார்த்தத்தோட மொத்த கனத்தையும் நமக்கு உணர்த்துது. தன்னோட நிலைமை இனி மாறாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பணக்காரன் இப்போ தன் குடும்பத்துக்காக ஒரு கடைசி வேண்டுகோளை வைக்கிறான். ஒருவேளை வாழ்க்கையில முறையா மத்தவங்கள பத்தி யோசிக்கிறானோ என்னவோ. அவன் சொல்றான், அப்ப சரி தகப்பனே, லாசருவை என் அப்பா வீட்டுக்கு அனுப்புங்க. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க. அவங்களும் என்ன மாதிரி இந்த நரகத்துக்கு வந்துடக்கூடாது. அவன் போய் அவங்கள எச்சரிக்கட்டும்னு சொல்றான். இந்த உரையாடல்ல மோசேயும் தீர்க்கதரிசிகளும்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாடு, அதாவது கடவுளோட வார்த்தைகள் அடங்கிய அந்த புத்தகங்கள். அதுல எப்படி வாழணும்னு எல்லா வழிகாட்டுதலும் இருந்துச்சு. ஆபிரஹாமோட பதில் மறுபடியும் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் சொல்றாரு, அவங்களை எச்சரிக்கிறதுக்கு தான் ஏற்கனவே மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்களே, அவங்க அதுக்கு செவி கொடுக்கட்டும். ஆனா அந்த பணக்காரன் ஒத்துக்கல. இல்ல தகப்பனே, வெறும் போதனைகள் பத்தாது. செத்து போன ஒருத்தல் திரும்ப உயிரோட வந்து சொன்னாதான், அதாவது கண்ணு முன்னாடி ஒரு பெரிய அற்புதம் நடந்தாதான் என் சகோதரர்கள் நம்புவாங்கன்னு அவன் வாதாடுறான். இப்போ வரப்போறதுதான் இந்த உவமையோட உச்சகட்டம். ஆபிரகாமோட கடைசி வார்த்தைகள் நம்மள ஒரு நிமிஷம் உறைய வைக்கும். அவர் சொல்றாரு, ஏற்கனவே இருக்கிற கடவுளோட வார்த்தைகளையே அவங்க கேட்கலனா, செத்துப்போன ஒருத்தர் உயிரோடு எழுந்து போய் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. கதை இதோட முடியுது. இயேசு இதுக்கு மேல எந்த விளக்கமும் குடுக்கல.
நம்மளையே யோசிக்க விட்டுட்டாரு. ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற உண்மையை கேட்க நாம தயாரா இல்லன்னா வேற என்ன நடந்தா நாம மாறுவோம்? நாம உண்மையிலேயே கேட்க தயாரா இருக்கோமா? இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன்.